கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 15ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி அந்த சந்திராவும் சிவனாண்டியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத கார்த்தி பார்க்குறாரு. சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த ரேவதியோட கல்யாணத்தை கரெக்டான நேரத்துக்கு நம்ம நிப்பாட்டணும், அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம அவமானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சந்திரா சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திக்கு தெரியல. ஆனா சந்திரா சிவனாண்டி கிட்ட ரொம்ப கோவப்படாம சாஃப்டா பேசுறது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியுது. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இவங்க சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத நம்ம போட்டோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்ட்டு கார்த்தி போட்டோ எடுக்கிறாரு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி யாரு, எப்படிப்பட்டவன், அவன் பேர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல கூட அவன்கிட்ட நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சரியாவே பதில் சொல்லலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் பக்கம் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அப்போ அவனை பற்றி மட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒருவேளை அவன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவனை அந்த வீட்டை விட்டு சுலபமாக துரத்திடலாம்ல, சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா, அந்த டிரைவரோட ஃபோட்டோவை மட்டும் என்கிட்ட கொடு, மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கொண்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃபோட்டோவை சந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. சந்திரா டிரைவரோட ஃபோட்டோவை சந்திரா சிவனாண்டிக்கு கொடுக்குறாங்க. அப்போ சிவனாண்டி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இது போதும், இதை வச்சே இவன் யார் அப்படிங்கிற விவரத்தை இன்னும் 5 நாளில் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிங்க, ஏன்னா நான் கலசத்தை எடுத்த விஷயம் அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்ட சொல்லாமல் இருக்கான். ஆனால் எதுக்காக அவன் சொல்லாமல் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு இன்னும் உண்மையை தெரியலையா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் பார்த்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த டிரைவர் ஆதாரத்தோட எதையாவது காமிச்சிட்டான்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, ஆமாம் சந்திரா, நீ சொல்கிறதும் சரிதான், ஒருவேளை அந்த டிரைவர் ஆதாரத்தோடு எதையாவது நிரூபிச்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிருமில்ல அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தா அக்கா என்னை தேடுனா பிரச்சனை ஆகிரும், அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்தி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவங்க அக்காவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சிவனாண்டி கூட சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத்தனை நாளும் மேடம் கூட இவங்க க்ளோஸா இருக்கிறது இதான் காரணமா? எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணமா அப்படின்னு கார்த்தி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. கார்த்தி அந்த சந்திராவுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப சந்திரா கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள வராங்க. கார்த்தி நேரா சந்திராட்ட போயிட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, சந்திரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ என்னை நிக்க வைக்கிற அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, நான் எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன, நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்னு பாக்குறது ஒன்றும் உன் வேலை கிடையாது. இந்த வீட்டுல பாடி கார்டா அக்காவுக்கும் பொண்ணுங்களுக்கும் மட்டும்தான் இருக்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஆபத்து எங்கேருந்து வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன், நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, தேவையில்லாம நான் எங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது, போட அப்படின்னு சொல்ல கார்த்தி செம்ம காண்டிலே நிக்கிறாரு. அப்ப அந்த சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, இவன் எதுக்காக நான் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறான், ஒருவேளை நான் போயிட்டு வந்த இடத்த பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் நான் வெளியில போயிட்டு வந்ததை பார்த்துட்டான், ஆனா எப்படியோ அவன்கிட்ட சமாளிச்சு நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், ஒருவேளை
நான் இது மாதிரி நைட்டில் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் அக்காக்காரிக்கிட்ட சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ கூட சொல்கிறேன், சாமுண்டீஸ்வரி உன் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கா. அதனால கண்டிப்பாக அவ உன்னை எந்த விதத்துலையும் தப்பாக நினைக்க மாட்டா அப்படின்னு. அப்போ சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. கார்த்தி போனதோட மயில் வாகனம் நேராக கார்த்தியோட ரூமுக்கு வராங்க. கார்த்தி நேராக மயில் வாகனத்துக்கிட்ட, என்ன தூங்கலையா, இந்த நேரத்தில் ஏன் ரூம் பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, என்னப்பா டிரைவரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தேன், சும்மா பேசிட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. அந்த அளவுக்கு நம்ம 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதான் உன்கிட்ட எங்கே போன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன். என்னப்பா டிரைவரு, ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாரும் நம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க அந்த மயில் வாகனம். இந்த நேரத்தில் சின்ன மாமியார் அப்படி யாரை பார்க்க போனாங்க, யாரை பார்க்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க யாரை பார்க்க போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு அந்த மயில் வாகனம். அப்படி சின்ன மாமியாருக்கு இந்த ஊட்ட தவிர யாரு அவங்களுக்கு உறவா இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற யாரு, அந்த சிவனாண்டி தான் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, என்ன சிவனாண்டியா, அவன் நம்ம குடும்பத்தோட ரொம்ப பெரிய எதிரியாச்சே, அவனையெல்லாம் போய் பார்க்கவே கூடாது, அவனை பார்த்தா பெரிய மாமியார் எப்படி கோவப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா, சும்மாவே விட மாட்டாங்க. ஒருவேளை அந்த சிவனாண்டியை போய் பார்த்துட்டு வந்திருந்தா. என்னப்பா இப்படி சொல்ற, நீ சொல்றத என்னால நம்பவே முடியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ சொல்றத நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கார்த்தி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. ஃபோட்டோவை பார்த்த மயில் வாகனத்துக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா இது, இவங்க 2 பேருமே புருஷன் மண்டாட்டி, வெளி உள்ளத்துக்கு எலியும் புனையுமா இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்க, இவங்க எதுக்காக போயிட்டு அந்த சிவனாண்டியை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வீட்டில் நடக்கிற மொத்த பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் காரணம். அன்னைக்கு அந்த கலசத்தை எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுவும் அந்த சிவனாண்டியோட பிளான் தான். நான் சிவனாண்டி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அதுவும் அவங்களோட பிளான் தான் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அப்போ டிரைவரு, உன்னை பார்த்தா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே நீ உண்மையை கண்டுபிடிச்சிருவியோ அப்படின்னு பயப்பட்டாங்க, ஆனால் நீ தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உண்மையை கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட இது எப்படி உண்மைன்னு நிரூபிக்கிறது அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவரு, ரொம்ப பெரிய ஆதாரம் சிக்கிருக்கு, இதை உடனேயே சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நம்ம காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, இல்லை, நம்ம 2 பேரும் இப்போவே இதை உடனே காமிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டுக்கா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன டவுட்டு சந்திரா, என்ன டவுட் வரப்போகுது உனக்கு, என்ன இருந்தாலும் தயங்காம கேளு, நீ என் தங்கச்சி இல்லையா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அந்த டிரைவர் வந்ததுலேருந்தே வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தவங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி சொல்லும் பொழுதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒத்துமையாக ஃபேமிலியாக இருக்கீங்க, இதில் வேண்டாத ஆள் அப்படின்னு பார்த்தா அது நான் தானே அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏ சந்திரா, என்ன இப்படி பேசுகிற, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அப்படிங்கிறத நான் மறக்க முடியுமா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா அந்த டிரைவர் வந்ததுலேருந்து நம்ம 2 பேரையுமே பிரிக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, கண்டத்தையும் பற்றி நினச்சிட்டு இருக்காம போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. அதே நேரத்தில் மயில் வாகனம் அங்கேருந்து வந்து, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, வாங்க பெரிய மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி மயில் வாகனத்தை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
இது மாதிரி ரேவதியோட கல்யாணத்துக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மயில் வாகனம் சொல்கிறாரு நேராக கார்த்தியை பார்த்து, ஏன் டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, அத்தை உங்களுக்கு சந்திரா மேடம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அப்போ சந்திரா நேராக மயில் வாகனத்தை பார்த்து, இப்போ எதுக்கு நீங்கள் என்னை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, இல்லை சும்மா தான் கேட்டேன், இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க ஸ்பையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு டிரைவர் சொன்னார்ல, அதான் யாரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தீங்களா, கடைசியில் இந்த வீட்டில் உள்ள மாப்பிள்ளையே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான்க்கா சொல்றேன், நான் இந்த வீட்டில் இல்லை, உங்க குடும்பத்துக்குள்ள நான் ஏன் பிரச்சனையை கொண்டுட்டு வரணும், நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டி சரி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா முட்டாள்தனமா வளர்ற, இங்க பாரு, உன்னை தவிர எனக்கு வேற யாருமே தேவையே கிடையாது. நீ என் சொந்த தங்கச்சி, உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன். நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழாம நேரா நீ இங்கே வந்துட்ட இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக. அப்படி இருக்கையில நான் எப்படி ஓ மேல சந்தேகப்படுவேன்? இன்னைக்கு இந்த குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அப்படிங்கிறத நான் துளி அளவு கூட மறக்கவே மாட்டேன். அந்த கடவுளே இறங்கி வந்து நீ கெட்டவ அப்படின்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா கேட்குறாங்க, அக்கா அந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா அக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் உயிருக்கு மேலா நான் உன்னை ரொம்ப நம்புறேன். யாரு என்ன சொன்னாலும் உன் மேல தப்பு அப்படிங்கிறத நான் என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. சில பேர் நான் தான் இந்த வீட்டுக்குள்ள சதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீ சரியான பதிலடி கொடுத்துட்டக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எப்பவுமே நீ என் உயிர் தங்கச்சி. எனக்காக சொந்த புருஷனையே நீ விட்டுட்டு வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்னைக்குமே உன்னை மறக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னால் நம்பவே முடியலை. இத்தனை நாளும் நான் இந்த குடும்பத்துக்கிட்ட அனாதையா இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு இத்தனை நாளும் சப்போர்ட்டாக இருக்க அப்படிங்கிறது எனக்கு இப்போதாங்க்கா புரியுது அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்பவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து நக்கலா லுக்கு விடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, இதை பத்தி ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே, சந்திராவை நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்னு. சரி போயிட்டு எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு சொல்ல. சந்திராவும் சரிக்கா நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா நேரா கார்த்தி பக்கத்துல வந்துட்டு, என்ன டிரைவர், ஏதோ என்னை போட்டு கொடுக்கறதுக்காக ஏதோ ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, பாத்தியா என் அக்கா எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா என் மேலன்னு. நீ என்ன சொன்னாலுமே என் அக்கா என்னைக்குமே என்னை சந்தேகமே பட மாட்டா. என் அக்கா என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. நீ தேவையில்லாம இடையில புகுந்து அசிங்கப்படுறாத. எங்க அக்கா பாத்தியா, நான் அது யாரு கூடயும் பேசல, இந்த குடும்பத்துக்காக தான் எல்லா தியாகங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பயாவது புரிஞ்சுக்கோ, என் அக்கா தான் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையாகவும் அவ்வளோ உயிராகவும் இருக்கா. நீ என்ன சொன்னாலும் என் அக்கா நம்ப மாட்டா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, ஒரு படம் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்ப சந்திரா முறைச்சு பார்க்குறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பார்த்தனே, ஆனா அந்த படத்தை இவங்க பார்க்கல போல, அந்த படத்தை மட்டும் அத்தை பார்த்தாங்க, அவ்வளோதான், பேயாட்டம் ஆடிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா கேட்குறாங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவனாண்டி கூட நீங்க படம் ஓட்டிட்டு வந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அந்த படத்தை நானும் பார்த்தேன், என் கண்ணாலேயே நம்ப முடியல. இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த குடும்பத்துக்காக எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்னோட சின்ன மாமியாரா இப்படி பண்ணது அப்படின்னு எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க தேவையில்லாம, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்களா? எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க. சுலபமா அந்த சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசுறீங்க. இந்த விஷயம் மட்டும், இந்த போட்டோவும் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா நேரா டிரைவரை பார்த்து, என்ன டிரைவர், என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்காக ஃபேக்கா எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, யாரு ஃபேக்கா கிரியேட் பண்ணி வச்சிருக்கா? நீங்க நேற்று நைட்டு சிவனாண்டியை பார்க்க போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அவனை பார்த்துட்டு வந்தா நான் என்ன திட்டம் போடுறேன் அப்படிங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு ஓப்பனாவே, நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த திட்டம் இந்த குடும்பத்துக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன இந்த குடும்பத்துக்கு எதிராக பண்ண முயற்சி பண்ணாலும் உங்களோட சதி என்னைக்குமே ஜெயிக்காது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்தி நேரா அந்த சந்திராவை பார்த்து எச்சரிக்க. சந்திரா சொல்றாங்க, நான் இன்னைக்கு இப்படி அனாதையா இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த சாமுண்டீஸ்வரி தான். என் அத்தை சிவகாமி என்னை மருமகளா ஏத்துக்க முடியாது. என்னைக்கு அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு நிக்கிறாளோ அன்னைக்கு தான் என்னை மருமகளா ஏத்துப்பேன் அப்படின்னு அந்த சிவகாமி அத்தை சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால என் புருஷனும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாரு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சாமுண்டீஸ்வரிய நான் அவமானப்படுத்தி அவளை நான் மூளையில உட்கார வச்சு நான் அடுத்து சாமுண்டீஸ்வரியா மாறுவேன், நீ பார்க்க தான் போற அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நேரா அந்த சந்திராவை பார்த்து, நீங்க அப்படி கனவு கண்டுகிட்டே இருங்க, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த குடும்பத்துக்கு என்ன தவறு நடக்க போனாலுமே அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த குடும்பத்துக்கு நல்லதை தான் பண்ணுவேன், நீ பார்க்க போற அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம், நீ ஜெயிக்க போறியா நான் ஜெயிக்க போறேனா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, இவங்க இப்பேற்பட்ட ரவுடியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. மயில் வாகனம் நேரா இந்த சின்ன மாமியாரை பார்த்து முறைச்சிக்கிட்டே, சின்ன மாமியாரே நீங்க இப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இந்த டிரைவர் வீட்டை விட்டு போயிட்டா நீங்க தனியா இருக்கணும், பார்த்து மாப்பிள்ள, அடுத்து உங்க பக்கம் திரும்பிட போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் பயந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் நேரா சந்திராவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்பாங்கன்னு நம்ம கார்த்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க அப்படி பேசுனாங்க, கடைசியில இப்படி பண்ணுவாங்கன்னு கார்த்தி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.